லேட்டஸ்ட்டாக விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய கட்சிக்காரர்கள் சில பேர் விலகி போயிட்டு நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திப்பார். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கலாம். இப்போ சீமான் போன்ற கண்டிப்பாக வர அரசியல்ன்றது ஒரு நாகரிகம் வேணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கூட்டணி இல்லாமல் கடைசி காலம் வரலும் தனியாக ஒரு கட்சியால் நிற்கவே முடியாது. ஆட்சி பிடிக்க முடியாது. சும்மா கொடி தான் பிடிச்சி ஆட்டணும், கொம்பை தான் பிடிச்சி ஆட்டணும் இந்த பிடிச்சி கீழே. இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்போ சீமான் அவர்களையும் இப்போ சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிலர். சங்கினா வந்து சங் பரிவார்கள் சார்ந்தவர்கள் வந்து சங்கி அப்படிங்கிற. ஓகே, அப்படியா தெரியல சார் எனக்கு. அது சார் அதாவது ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து ஒரு இந்துத்துவ வந்து அவர் கடைபிடிக்கிறவர். அவர் வந்து நல்லா சாமிய பக்தி உள்ளவர், கடவுள் பக்தி உள்ளவர். அதை வரையும் தெரியும். அவர் சங்கோ பரிவாரத்தில் இருக்கிறாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ திமுகவினர் கூட தான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்து ரஜினிகாந்தை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களாம் யாரு, என்ன மட்டும் நான் போய் ரஜினி சந்திச்சுட்டு வந்ததுக்கே சங்கின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஜினி சார் சொன்னதான் தெரியும் அவர் எதிர்கோசமாக சந்திச்சாருன்னு. பரவாயில்ல, பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை சீமான் அவரோட பிறந்த நாளுக்காக பிறந்த நாளுக்காக வெட்டிங்கிட்டே இருக்கலாம், வேறு எதுனா இருக்கும், வேற என்ன கமிட்டாக கூட சினிமா பற்றி சம்மந்தப்படி கூட பேசியிருக்கலாம். மற்றபடி ரஜினி சார் சொன்னால் தான் தெரியும் அவர் எதுக்கோசம் சந்திச்சாருன்னு. ஓகே, இப்போ இந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சமூக நீதினு பேசுகிறவங்க எல்லாருமே வந்து யாருக்கு கடைபிடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. பெண் விடுதலை பற்றி பெரியார் பேரர்கள்லாம் பேசுகிறாங்க, ஆனால் யார் கடைபிடிக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பெண் விடுதலை பற்றி பெண் உரிமை பற்றி எல்லாரும் தான் பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் சீமான் சார் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுவார். நிறைய விஷயத்த இந்த மாதிரி விடுதலை பற்றி நிறைய வரலாறு பற்றி பேசுவார். யாராவது ஏதாவது சொல்லிட்டா நீ முதல்ல வரலாறு தெரிஞ்சு வந்து பேசுப்பா அப்படின்னு. அதனால் அவர் நிறைய விஷயத்தை பற்றி பேசுவார். எந்த விஷயம் அவர் குரல் கொடுப்பார் சார். கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு அரசியல் தலைவர் தான், அதை ஏற்றுக்கணும். மற்றபடி ஆனால் கொஞ்சம் வருஷம் ஆகும். அவருக்கு இன்னும் நிறைய பேர் அவர் கட்சியில் இணைஞ்சு நிறைய பொறுப்புகள், வட்டச்சிலை, கிளை மாவட்ட செயலர்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் அதெல்லாம் போட்டு அவர் வளர்ந்து வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அரசியல் வந்தேன் சார். அதை ஏற்றணும் கண்டிப்பாக. இப்போ அவங்க கட்சியில் நிறைய விரிசல்கள்லாம் ஏற்படுது, நிறைய பேர் வெளியே போகிறாங்கன்னா கேள்வி. ஆமாம் சார், அது இப்போ லேட்டஸ்ட்டாக விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய கட்சிக்காரர்கள் சில பேர் விலகி போயிட்டு இவருடைய பேச்சு சரியில்லை, மரியாதை சரியில்லை, என்னை மதிக்கலை அப்படின்ற சில பேரில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு மாவட்டத்தில் கூட சில பேர் விலகிட்டாங்க. அவங்க விலகி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருக்காரு சார். அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் போவாங்க வருவாங்க, நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திப்பார். ரஜினி அவர்கள் அரசியல் வராததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? பயம் தான், வேற என்ன வந்து அவரோட உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி சொன்னாங்க. அவருக்கு இருக்க டென்ஷனுக்கு வர வந்து இதெல்லாம் நடத்த முடியாது. சாதாரண ஒரு பேட்டி கொடுத்தாலே ஒரு டென்ஷனாக கொடுப்பாரு. மக்கள் அரசியலில் வந்து அவர் தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து படம் எடுத்து முடிஞ்ச உடனே இமயமலை போயிடுவார். ஏன் இமயமலை போகிறேன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லை கூட இருக்கக்கூடாது, நம்ம தனிமையில் நிம்மதியாக இருக்கணுன்றார். அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து அரசியல் வர முடியாது. ஏன்னா அவருக்கு தேவை வந்து நிம்மதி, டென்ஷன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் வந்து அவர் அது வராது காரணம் இது ஒரு ரீசன். ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் எம்ஜிஆர் 72 பிரிஞ்சு போன காலத்துலேருந்து நாங்கள் கட்சியில் தான் இருக்கிற எல்லாருமே. என்ன அது அவங்களாம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அரசியல்ன்றது வந்து நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க யாருமே அரசியலில் வர முடியாது. அதேமாதிரி அரசியலில் வரவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு சில முதலைங்க இருக்காங்கள்ல, முதலாளிங்க அவங்க எதனா கொடுக்கலாம், அவங்க உதவி பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன் டைமில், அந்த டைமில் இதெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தே இருக்கிறேன். அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் லிஸ்ட்டு போட்டே காட்டினார். சிஎம்க்கு எவ்வளோ, எதிர்கட்சி தலைவருக்கு எவ்வளோ, மந்திரிங்களுக்கு எவ்வளோ, எதிர்கட்சியில் அடுத்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு பல கோடி கணக்காட்டினார். அவர் பெரிய விஐபி. நான் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சூழ்நிலைக்காக அவரை சந்திக்க போகும்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அவரே காமிச்சார், இவ்வளோ பேருக்கு நாங்கள் தரணும். சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பேருக்கு கொடுத்தா தான் நான் நிம்மதியாக நடத்த முடியும். ஒரு பிஸ்னஸ் நிம்மதியாக நடத்துறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் முடியும்னு சொன்னார் அவர். ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா நாட்டுக்காக யாரும் ஆரம்பிக்கலப்பா. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் தமிழை வாழணும், தமிழ்லாம் நல்லா இருக்குன்னு கொண்டு வரதுக்காக 100க்கு 90 பேர் கிடையாது. இதில் 2 பேர், ஒன்று எம்ஜிஆர் நல்லா பண்ணார், கலைஞர் நல்லா பண்ணார். இவங்க ஜெயலலிதா நல்லா பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் சசிகலா இடையில இப்போ வந்து அவங்கள ஒரு வழி பண்ணி விட்டுச்சு. இன்றைக்கி 2 கட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்து வரணும். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. வேறு எந்த கட்சியும் வந்து கூட ஒன்றா தொட்டலாமா ஒட்டின்னு வரலாமா கண்டி நீ அவங்கள மேலே ஏறிலாம் போக முடியாது. கண்டிப்பாக போக முடியாது, யாரும் போக முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கலாம். இப்போ சீமான் போன்ற கண்டிப்பாக வராது. அரசியல்ன்றது ஒரு நாகரிகம் வேணும்.
என்ன நீ முன்னாடி எப்படி இருந்துன்றதும் தெரியணும். உன்னோட அப்பா, உன்னோட தாத்தா, அது முப்பாட்டன், அது மாதிரிலாம் கணக்கு வருதுல்ல. அவங்களாம் நாட்டுக்காக என்ன பண்ணாங்கிறது தான் வரணும். நீங்களாம் நாட்டுக்கு யார் என்ன பண்ணாங்க? இன்றைக்கி கலைஞர்லாம் வந்து அண்ணா வந்து பெரியார்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கணுங்க. அவங்க தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இப்போ சுயமரியாதை கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் அவங்க தானே கொண்டு வந்தாங்க. அதான் பெரியார் கேட்டாராம், அண்ணா கேட்டாராம், பெரியார் என் கட்சியில் வேணும் கட்சி ஆரம்பிக்கும் போதோ. அப்போ பெரியார் சொல்கிறாராம், சட்டத்தை உன் கையில் எடு, நான் சொல்கிறது நீ செய். அதுதான் இன்னி வரை நடந்துன்னு இருக்கு. இப்போ செய்திகள் வந்து இப்போ 2026 தேர்தலில் வந்து சீமான் அவர்களை பாஜக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அரசியல்வாதி சொல்கிறதையும் நம்ப முடியாது. அது கடைசியில் தான் தெரியும். டோட்டலாக எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறேன் நான். ஒரு சின்ன அரசியல், பெரிய அரசியல்வாதி, பெரிய கட்சி, சின்ன கட்சியெல்லாம் கிடையாது. எல்லாருமே வார்த்தைகள் தவறி தான் அந்த எலெக்ஷன் கூட்டணி வைக்கிறாங்க. நம்ம சின்னவங்களை மட்டும் எடுத்து பேசின்னு இருக்கோம். அதே தான் பெரியவங்களை தானே பண்ணுறாங்க. இப்போ கூட்டணியில் நான் நிற்கவே மாட்டேன்னு சொல்லி இப்போ சீமான் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ பாஜகவோட கூட்டணின்லாம் சொல்லி செய்திகள் வர்றது, அது எப்படி புரிஞ்சு? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கூட்டணி இல்லாமல் கடைசி கால வரலும் தனியாக ஒரு கட்சியால் நிற்கவே முடியாது. ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? முடியாதுல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தனி அரசியல்ன்றதெல்லாம் வந்து கூட்டணி இல்லாமல் சாத்தியமே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ திமுக அதிமுக தாண்டி வேறு யாராலையும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி சொல்ல முடியாது. காலங்கள் மாற எப்படி வேணாலும் மாறலாம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ரஜினி எப்படி சினிமாவில் சூப்பர் ஸ்டாரோ அதுமாரி நான் அரசியலில் சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவரை விட சூப்பர் ஸ்டாரை விட ஒரு நிகரான ஒரு சூப்பர் ஸ்டார் யாரும் பார்க்க முடியாது. எங்கள் தலைவர் தான். கட்சிக்கு ஒரு தலைமை வந்து உருவாக்கினாலும் அந்த கட்சிக்கு தலைவனாலும் அந்த கட்சிக்கு மட்டும்தான். கட்சியே ஆரம்பிக்காத தலைவர் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு, அவர் தான் தலைவர். அரசியலில் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு சீமான், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் வந்து தலைவர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தலைவர் தான் வந்து எந்த தலைமை இருந்தாலும் ஒரு அரசியல் பிரதிநிதி இருக்கார். எங்கள் தலைவர் தான். கட்சியை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, தலைவர் தான். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? மோடி வரைக்கும் போனாங்க. எல்லா இடத்துலையும் தலைவர் தான் முதல்ல வந்து முன்னோடி, அவர் தான். யார் சொல்கிறீங்க? என்னோட தலைவர் சூப்பர் ஸ்டார். ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் தானே அப்படி தானே போயிட்டே இருக்கு. அது ஆரம்பத்துலேருந்து அவங்க அப்படி தான். இந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி வந்தாலும் அவங்க தான் வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி வெறியோடு அவங்க இருக்காங்க. அரசியல் ரீதியாக கிடையாது. ஜாதியோட வந்து ஒரு இடத்துல இருக்கணும், நம்ம இருக்கணும். அந்த இதுதான் மக்களுக்கு யாரும் பயன்பாட்டும் கிடையாது. இப்போ யார் அடுத்த முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஐயா தான். யார்? உதயநிதி. 2026 ஆமாம். இல்லை தளபதியெல்லாம் கம்முனர். உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் தளபதி. அவர் தலைமை. திமுக செயல்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் அவங்க தராமல் இல்லை. கொஞ்சம் என்ன மாதிரி அது வந்து சொல்ல வரோம்ல இது. ஆனால் இருந்தாலும் முக்கியத்துவம் அவங்களுக்கு தான். இருந்தாலும் என்னோட ஓட்டு டிஎம்கேக்கு தான். இப்போ அவங்க தளபதி விஜய் வந்து விஜய் அது பேர் தெரியல. விஜய் வந்ததால தான் வந்து சீமான அங்கே போயிட்டு டபுள் அடிக்கிறார். எங்கே போயிட்டு? ரஜினிகிட்ட. அப்போ ஏன் வந்து ஏசினவங்க வந்து ரஜினிகிட்ட போகணும். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்போ மாநிலம் நடத்தும் போது தம்பி வரட்டும் ஆதரிக்கிறேன்னு தான் சொன்னார். இப்போ அது கொள்கை பேச மறுபடியும் அதுதான். ரெட்ட விஷயம். ரஜினியை வந்து நீ அவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க, டிஎம்கேவும் பேசுனீங்க. அடுத்து டிஎம்கே வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவர் பேர் ஃபுல்லாக மாற்றுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. தமிழில் என்னங்க பண்ணீங்க? தமிழில் என்ன பண்ணீங்க?
இளைஞர் தமிழர்கள் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? இங்கே வந்து கொடி பிடிச்சிட்டாங்க, போக வேண்டியது தானே. ராமேஸ்வரம் தாண்டி போக வேண்டியது தானே. அவன் சுட்டுருவான்ல, சுடுவானா இல்லையா? இங்கே கொடி பிடிச்சி சும்மா நான் ஆட்சிக்கு வந்துட்டா வந்து ஒரு மீனவர் கூட சுட்டுலாம் கொலை பண்ண முடியாது. ஆட்சி பிடிக்க முடியாது. சும்மா கொடி தான் பிடிச்சி ஆட்டணும், கொம்பு தான் பிடிச்சி ஆட்டணும். இந்த பிடிச்சி கீழே அங்கெல்லாம் போய் பிடிச்சாக்க முடிஞ்சிச்சா இருக்காது.